when more prayer is there, அதிகமான ஜெபம் அங்க இருக்கும் பொழுது அதிகமான அக்கினி எழும்பும். அக்கினி அதிகமாக எழும்பும் பொழுது அது ஒன்றாக இணையும் பொழுது it will become and it gives birth to revival. புரியுதா நான் சொல்றேன்னு? அதிகமான ஜெபம் அக்கினியை விளைவிக்கும். அதிகமான அக்கினி எழுப்புதலை உண்டாக்கும். All right? Now revival become contagious. எழுப்புதல் என்பது ஒரு தொத்து நோயை போல பரவுகின்ற ஒரு காரியமாக இருக்கும். சரிங்களா? ரைட், எல்லாருக்கும் தெரியும் கொரோனா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னு. ரைட், இஸ் சம்திங் லைக் தட், பட் இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஆல் த டிசீசஸ் கம்பைன்ட். ரிவைவல் இஸ் கிரேட்டர் தென் ஆல் த டிசீசஸ் கம்பைன்ட். இஸ் வெரி contagious. ஆண்டவர் அந்த அக்கினியை கொண்டு வரட்டார். இன்னைக்கு நம்ம அநேக பேர் ஜெபம் பண்ணுகின்றோம், ஆனால் அக்கினி வெளிப்படுறது கிடையாது. ஏன் அக்கினி வெளிப்படுகிறது கிடையாது என்றால், ஜெபம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி சபைகளிலும் சரி, it has become a program orientated event. புரியுதா என்ன சொல்றேன்னு? I like the way Martin Luther said. Martin Luther அவர்கள் சொன்னது எப்படி என்றால், ஜெபமானது நீ மூச்சு விடுவதை போல. எல்லாரும் மூச்சு இழுத்து விடுவோமா? அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ஓகே, இழுத்து விடுங்க. 1 2 3. Breathe in, breathe out. ஓகே, நல்லா இருந்துச்சா? அது கூட நமக்கு சொந்தம் இல்லை. சரிங்களா? பட் have you ever forgotten to breathe? நம்ம சொல்ல முடியுமா, பாஸ்டர் ஒரு 2 நாளாக நான் மூச்சு விட மறந்துட்டேன், இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் சொன்னோன்னே தான் நானே இப்போ விடுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கா? கிடையாது. You see, you don't control the way you breathe. It becomes part of your body. ஓகே, உன்னுடைய உடலில் காணப்படுகின்ற ஒரு காரியம். நீ காலையில் எழுத மாட்டேன், இன்னைக்கு நான் 1000 வாட்டி மூச்சு விடணும், 2000 வாட்டி மூச்சு விடணும், 8லேருந்து 10 மணிக்கும் மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம். Most of the time you will never know that you are breathing. சரிங்களா? Because it's part of your life. Now prayer must be like that. You should not say, I must go and pray. Prayer must be in your tongue forever. Now, God have created man to be that way. Okay? நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு இணைகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசானவன் உங்களை இழுத்துக்கொண்டே வருவான். எந்த அளவுக்கு நீ ஜெபம் பண்ணுகிறாயோ அந்த அளவுக்கு பிசாசானவன் உங்களுக்கு சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். You see, that is why Jesus said, விழித்திருந்து ஜெபியுங்கள். Why did Jesus have to say that? நான் என்னைக்குமே நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனையிலிருந்து தப்பப்படுவீர்கள். ஆமாவா இல்லையா? Lest you will be tempted, because the more you pray, the more you produce fire. The more you produce fire, the devil will never come near you, because the devil don't like fire. பிசாசானவனுக்கு அக்கினி பிடிக்காது பிரியமானவர்களே. அவன் ஒரு அக்கினில வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த அக்கினி வேற. He is living in hell. That fire is different. I'm talking about the fire that purify us. Oh, that's powerful. Imagine you're walking in fire. Hallelujah. Recently I had an experience. A few months ago I had an experience of casting a demon. ஒரு இடத்துல நான் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து in Methodist circle பார்த்தீங்கன்னா Monday is a rest day. So normally you will rest. அப்படியே உட்காருவாங்க ஃபேமிலியோட. ஸோ ஐ ஹேட் மை டைம். ஸோ மை சில்ட்ரன் சேட், பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, அப்பா நீங்கள் ராத்திரி எங்களோட சாய்ஸ், ஐ வாண்ட் டு வாட்ச் மூவி. ஐ சேட் ஓகே ஃபைன். ஸோ வி ட்ரோவ் ஆல் த வே டு அ மூவி தியேட்டர், பாட் பாப்கார்ன், கேம் பேக் ஹோம் அண்ட் வாட்ச் மூவி. தேட்டர்லாம் பார்க்கல, சரிங்களா? இவங்களெல்லாம் வச்சு தேட்டரில் படம் பார்க்க முடியாது. ஸோ வீட்டில் உட்காந்து படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்கார்னை திறந்து வாயில் வைக்கும்போது ஐ ரிசீவ் அ கால், நாட் ஃப்ரம் மை சர்ச், இட்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் சர்ச், இட்ஸ் ஃப்ரம் அ கேத்தலிக் சர்ச். ஸோ தே கால் மீ, தே சேட், ஃபாதர் வாங்க வாங்க வாங்க. நான் வாங்க வாங்க எங்கே வருதுன்னு கேட்டால் பின்னால் ஒரே சத்தம். என்னடா சத்தம் எனக்கு புரியல. இந்த மாதிரி சே, காப்பாற்றுங்க ஃபாதர், உதவி செய்யுங்க, என்னமோ ஆச்சேம்மா அவனுக்கு. I turn and look at my wife. My wife always will understand. Pastoral ministry-ல அவங்க திரும்பி பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஸோ என் பிள்ளைங்க தான். No, I did one. I went this way. I wear my shirt, I wear my collar, I wear my cross, I took my Bible in my hand, I start going. Now as I reached that house, I went into the place
And then two people, ரெண்டு பேர் அவரை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிசாசு கேட்குது, மலாயில் கேட்குது, கேட்குது, kenapa awak panggil dia sini? You see, I'm meeting that particular, I mean the family knows me, but I'm meeting the demon for the very first time. ஆனால் அந்த டீமன் சொல்லுது, இவனை ஏன் இங்கே வர சொன்னேன்? அப்போ பிடிச்சிக்கிறவங்க கேட்குறாங்க, உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்கறதுக்கு என்னமோ நான் அவரோட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இஸ் ஆஸ்கிங், யூ டோன்ட் ரெக்கக்னைஸ் none of us, how can you recognize him? You know what the demon said? The demon said, I know him, I know he's God. Wow, I was like, all right, time for you to get out. நான் போயிட்டோன்னே நான் சொன்னேன், அது அப்படியே சொல்றது, ஐம் நாட் லையிங், ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு உன்னையும் தெரியும், உன் கடவுளையும் எனக்கு தெரியும். அப்புறம் திரும்பி பார்த்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அடி, எதுக்கு நான் அவனை கூப்பிட்டேங்கன்னு கேட்குது. என்ன ஓட்டுறதுக்கு தான் நான் வந்தேன் நீ அப்படின்னு கத்துது. அப்போ நான் சொன்னேன், என் வேலை இவ்வளோ சுலபமாக போச்சு. நான் வந்து உன்கிட்ட உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்த, இதை நான் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இருக்கிற டைமில் படம் பார்த்துருப்பேன் வீட்டில், நீ வேற வந்து இங்கே உசுரை எடுத்துக்கிட்டு. அப்புறம் அதை துரத்துறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துருச்சு போங்க. 7 demons were sitting inside one man. So I told the demon, don't waste my time, call your chief out right now. So நான் சொன்னேன், டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் சீஃபை கூப்பிடு. அப்புறம் began to change. It began to change. மலாயில் ஆரம்பிச்சு இங்கிலீஷில் நான் போய் எல்லாம் பயங்கரமான லாங்குவேஜ்லாம் கற்றுக்குதுங்க. கடைசியில் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், வெல்கம், ஒன்றை தான் எதிர்பார்த்தேன். ரைட், ஓகே, now we are playing something very important. So I told them, இந்த மெயின் சீஃப் வந்துட்டாரு, நீங்கள் யாரும் பிடிக்க முடியாது இவரை முதல் கட்டில் கட்டி போடுங்க என்ன. So they tied him, X shape. I told all of them to get out of the room. I said, I need to perform this. So I said, ஆண்டவரே, எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. I said only one thing. In the name of Jesus, may the fire of the Holy Spirit chase it out. And I tell you, he left. I'm not trying to say this to tell you, உங்கள்கிட்ட நான் சொல்ல என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்துருக்கு. இல்லை, நானே எதிர்பார்க்காத ஒன்று. நான் சும்மா போய் பேய ஓட்டுறோன்னா கிடையாது. தயவுசெய்து, நான் ஒரு காலத்தில் பேயை பார்த்தனா பயந்துவேன். நான் சும்மாவே சொல்கிறேன். பட் ஐ நியூ the power of the Holy Spirit is greater than anything. அப்போ என்னதுக்கு தைரியமாக உள்ளே போய் கையை வைக்கலாமே. அப்போ 2 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது I told my wife, you start praying because this demon is not stopping from me. என்னோட நிப்பாட்ட விரும்பல. It's going to come. You better start praying. So my wife started praying in the house, and then while I'm coming back home, I know he followed me. So I started talk to the family. அவங்கெல்லாம் கத்தலிக்காக தான் பேசினேன். அப்போ பேசும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு காரியம் என்னவென்றால், that demon said to me one thing, let's make a deal. So I said, okay, fine, what's that? And it said, okay, நான் வந்து திரும்பிய சொல்கிறேன், நான் இன்டர்வியூ பண்ணுற ஆள்லாம் கிடையாது. Don't go to interview demons. But I want to know the cause of why it entered him. So அப்போ நான் கேட்டப்போ சொன்னிச்சு, அந்த டீமன் சொல்லுது, என்ன ஒன்று கொடு. I just want to murder the father and the daughter. Let me finish both of them and I'll leave the whole family. And I said, not today. I said, you want to do it, you do it without me. நான் இங்கே வந்துட்டேன், என்னோட சேர்ந்து என்னோட பெரிய ஆண்டவர் வந்துட்டாரு. உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ வெளியாகு. So I chased that out. But I tell you something really thing. The demon began to know. அந்த பிசாசுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி. It began to see and identify, and he knew that he is going to chase out. அந்த கோவத்துல தான் அது என்ன செஞ்சிச்சு? ரொம்ப ரியாக்ட் பண்ணுச்சு. அவங்க 2 பேரையும் தூக்குனுச்சு, அட்டிக்கனா வந்துச்சு, காலவும் எச்சனா துப்புனுச்சு மேலே. ஆனால் ஒதுமே என்ன மேலே படலை. ஆனால் அதுக்கு நல்லா தெரியும் எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எவ்வளவு மகிமையானதுன்னு. பிரியமானவர்களே, I can tell you this, if நான் வந்து பரிசுத்த ஆவியான மகிமையோட போலனா நான் சம்மாடி வாங்கியிருப்பாங்க. கர்ஸ்ல கிராஸ்ல அது என்ன தொகை போட்டிருக்கோம் நிஜமாவே. I'm nothing. I be honest with you, I'm nothing. I tell you this, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
That is why you must keep on praying and praying and praying and praying and praying, so that your prayer will give birth to fire, and the fire will give birth to revival. ஒரு எழுப்புதல் வரணும்னா நீ அக்கினியை விளைவிக்கணும். அக்கினியை விளைவிக்கணும்னா உன் முழங்கால்கள் தேயணும். இசி முழங்கால்கள் தேயாமல் தேவனுடைய அசைவு எங்குமே ஏற்படாது. I tell you, உண்மைதான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முழங்கால் போறதுக்கு நம்ம எல்லாரும் பலவிதமான காரணங்களை கேட்கிறோம். ஆமா இல்லையா? ராஜாதி ராஜாவா இருக்க இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முழங்காலில் அமர்ந்திருந்தார். He don't need to do that. அவர் செய்யணும்னு அவசியம் இல்லையே. Because the act of prayer made God to move in power. That's friends, நான் சொல்றேன், Elijah, நீங்க ஒன்று ராஜாக்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. I want you to turn with me to chapter 18 verse 24. 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 King 18:24. ஒன்று ராஜாக்கள் 18:24. Look at this man who had extraordinary life, வல்லமையான ஒரு வாழ்க்கை. Of course my first son's name is Elijah மதியழகன். அதனால நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு எலிஜா குறித்து ரொம்ப பிடிக்கும்னால I prayed and named him that. You know, இந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் பொட்டியில் போவாங்க, இவன் ஒண்டி தான் ரதத்தில் போனான். ஆமாவா இல்லையா? எல்லாரும் பொட்டியில் தான் போவாங்க, அவனை மட்டும்தான் அக்கினி ரதத்தில் அப்படியே அழைச்சிட்டு போனார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. For God to do that, he must be somebody. Am I right or not? Noah did not get the chance. Abraham did not get the chance. The prophet Elijah got it. Why? Read the verse. வாசிங்களே வசனத்தை. அவர் என்ன சொல்றான்னா, நீ உன் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கன்னு சேலஞ்ச் பண்றாரு. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். எந்த கடவுள் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறதோ அதுதான் தெய்வம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அக்கினியை விளைவிக்கிற தேவன். This is not an ordinary God you are worshipping. If you think you are worshipping an ordinary God, I'm sorry, your life is going to be ordinary. நீங்க சாதாரணமான தேவனை தான் ஆராதிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு போதும் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதும், வீட்டுக்கு போதும் நினைச்சீங்கன்னா, you cannot experience the fullness of God and his power. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது 12 சீஷர்களும் நம்பினாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. You read the book of Acts. When Peter walked, நிழல் பட்டு சொஸ்தமாகனாங்க. But when Jesus did not do that, I'm not telling Jesus doesn't have power. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான். பேதுரு விசுவாசிச்சான், அவன் நடந்து போறான், நிழல் பட்டு நிறைய பேர் சொஸ்தமாகறாங்கங்க. இயேசுனுடைய ஓர துணியை தொட்டு சுகம் அடைஞ்சாங்க. ஆனால் இயேசு நடந்த பொழுது நிழல் பட்டு சொஸ்தம் அடைஞ்சவங்க யாரும் சொல்லல. ஆனால் பேதுரு நடந்த போது அற்புதம் அதை விட அதிகமாக நடந்தது. Not because he's greater than Jesus, because he believed in a greater God, that he was able to do greater things for God. Wow, God has given us that power. எல்லாம் கையை பாருங்க, பவர் இருக்குங்க, ரேகை மட்டும் இல்லை. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இதனோட மகிமை என்னன்னு நம்மளால புரிஞ்சு கொள்ளவும் முடியல. அறிந்து கொள்ளாததுனால கை எங்க இருக்குது? பாக்கெட்டுக்குள்ள சொருகிட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஹலோ, நீங்க நடந்து போகும் பொழுது பிசாசு அலறணும். பாஸ்டர் நடந்து போனால இல்ல, நீங்க நடந்து போகும் பொழுது அதுக்கு முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? அக்கினி மகிமை உங்க மேல இறங்கணும். அது இறங்கின பிறகு நீங்க காலை எடுத்து வச்சு நடக்கும் போது பிசாசு அலறுவான். I tell you honestly, there was one time I did not have all these extraordinary things in my life. அப்போ ஒரு சர்ச்சில் நான் ஸ்டூடெண்ட் பாஸ்டராக இருந்தேன், ஒரு எஸ்டேட்டில். அப்போ பிசாசு பிடிச்சி ஒரு பெண்ணை கொண்டு வந்தோடனே ஆளாக ஓடுந்தே நான் தான். பிசாசு ஓடலை, நான் ஓடிட்டேன். அந்த ஐயாட்ட ஃபோன் அடித்து கெஞ்சி சொன்னேன், ஐயா தயவு செய்து அடுத்த வாரம் சர்ச் கொண்டு வந்துடாதீங்க.
ஐ பி ஆனஸ்ட், உண்மையே சொல்றீங்க. ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் இது காரியம் என்னது, நீ நடந்தனா பிசாசு அலறும். என்னங்க, நான் தான் அலறி ஓடுனேன். Until I experienced the power of the Holy Spirit. When I experienced, the Holy Spirit took the fear out of me and said, it is not you, it is me. Just walk. நீ நடந்து போ, எல்லாமே கரெக்டா நடக்கும். பிரியமானவர்களே, எலியா அந்த மலையில இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அக்கினியை கொண்டு வருகிற தேவனே தேவன் என்று சொன்னார். You must see the way Elijah mocked the people. எலியா கேலி செய்த விதங்களை நீங்க பார்க்கணும். என்னையா உன் கடவுள் ஒன்றும் வரலையா, என்ன கொண்டு வரலையா கேலி செய்வார். You must remember, Elijah was one man against 400 to 800 armies of God's prophets. தீர்க்கதரிசிகள் 400 பேர் கிட்ட இருந்தாங்க. எலியா ஒருத்தன். ஆனால் அவனுக்குள் இருந்தவரோ அந்த 400 பேரோட வல்லமையானவர். அதனால என்ன தெரியுமா சொன்னா, நீ கொண்டு வாயா யார வேணாலும், இங்க அக்கினி இறக்கிற தெய்வமே தேவன் என்று சொன்னான். இசை அந்த அக்கினி வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறினதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய அக்கினியானது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. why you see, அப்போஸ்தலர் நடபடிகளில் ஜெபம் பண்ணினாங்க. பெந்தெகோஸ்து அனுபவம் வரும்பொழுது அவங்க மேலே அக்கினி இருந்தது. அந்த அக்கினி மேலே இறங்கின பொழுது நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி நடத்தினது. am I right or not? yes, after that they were dispersed. அவங்க வெளியே சென்று எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு சென்று உலகமெங்கும் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். now they did not plan where they should go. The power of the Holy Spirit led them. now this is what is the power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இயேசு கிறிஸ்து நல்லா கவனிச்சு பாருங்க, யோவான் ஸ்நானங்கனால் என்ன செய்யப்பட்டாரு? ஞான ஸ்நானம் பெறப்பட்டார். முடிந்த உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது. வேதம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது என்றால், அதே ஆவியானவர் என்ன செய்கிறது? அவரை வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ள செல்லுகிறது. You saw? This Holy Spirit guided Jesus to the wilderness. Now it's the same Holy Spirit, the fire of the Holy Spirit. This fire will guide. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போக்கு முன்னால வனாந்தரத்தில் இருக்கும்போது யார் வழி நடத்தினா? தேவனாகிய கர்த்தர். எப்படி வழி நடத்தினாரு? அக்கினியினால. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரை என்னை நடத்துங்கன்னு ஒரு அக்கினி உங்களுக்கு முன்பாக நடத்தி செல்லப்படும். You follow the fire because the fire will consume you. Many of them don't feel that. When you pray earnestly. நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியின் அக்கினி மேல் இறங்கணும். Not the songs. பாடல்கள் இல்ல உங்களை உணர்ச்சிபூர்வமா நடத்துறதுக்கு, உங்களுடைய ஜெபம். It is your prayer that brings the fire at this place. பிரியமானவர்களே, மோசே அக்கினியை பார்த்தான், எலியா அக்கினியை பார்த்தார். இவங்க எல்லாரும் அந்த அக்கினியை பார்த்தாங்க. இந்த அக்கினி அவர்களை பட்சிக்கல, ஆனால் அவர்களோடு இருந்து அவர்கள் கண்ட காரியம் தெரியுமா? அந்த அக்கினி ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்தினது. Now that is very 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 important. Exactly the time when you see this fire in Pentecost. பெந்தெகோஸ்தின் அனுபவத்தில் அந்த அக்கினி அவங்க மேலே வந்த உடனே என்ன நடந்துச்சு? It has enabled the Holy Spirit to work fully in the life of the believers. புரியுது என்ன சொல்றேன்னு? பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக இடைபெறுவதற்கு அந்த அக்கினி வழியை திறந்து கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். They waited, they prayed and the Holy Spirit worked. இன்னைக்கு நம்ம ப்ரே பண்றோம், enabling நடக்க மாட்டேங்குது. ஏன்? Why? Have you ever think? நான் ப்ரே பண்றேன், ஆனா ஏன் பரிசுத்த ஆவியானவர் இடைபெற மாட்டாரு? யார் சொல்றா? சொல்லுங்கம்மா. காத்திருக்கணும். வேற? Can I say something? You can't see. நம்மளால பார்க்க முடியல. Because our eyes is too distracted with the world. அதான் உண்மை. நம்முடைய கண்கள் உலகத்துக்கு அநேகமாக திறக்கப்பட்டதாக இருக்கிறது.
when your eyes is closed for something, the spiritual eyes will open for good. You see, ஆண்டவர் எப்பொழுதுமே வந்து தனக்குரிய காரியங்களை என்னைக்குமே பங்கிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? That's why he created you in his image. He never used you to create with another animal's image. அதனால தான் டார்வின் தியோரினா வந்து தூக்கி குப்பையில் போடலாம். I don't know how many of you understand what I said now. டார்வின் தியோரி வந்துட்டு மனுஷன் குரங்குல வந்தான் என்று காட்டுகிறது. மனுஷன் குரங்குல வரலைங்க, மனுஷன் தேவனுடைய சாயலிருந்து வந்தாங்க. என் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியா தான் எல்லாருக்கும் இந்த கேஎஃப்சிக்கு போற எத்தனை பேர் கேஎஃப்சி போக பிடிக்கும்? ஆண்டவர் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனோ, உங்களை பார்த்தோம் நான் மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் பாஸ்தரே கிடையாது. ஆடி போயிருங்க. ஒன்று நான் சொன்னது உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், இல்லை கை தூக்குனா மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு தூக்காம இருக்கலாம். நீங்கள் யாரும் கேஎஃப்சி போக மாட்டீங்களா? சரி, நான் கண்ணை முடிக்கிறேன், கேஎஃப்சி போறேன்னா கை தூக்குங்க. ரைட். when you eat sometimes அந்த பெஸ்டானது எப்போ வச்சுருப்போம்? எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு, ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஓகேயா? வீசுறதுக்கு இல்லை, கடைசியாக சாப்பிட்றதுக்கு. ஆமா தானே? some people have that kind of attitude. God had that, you know. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சு சொன்னார் கடைசியா, ஏய் மனுஷனை மட்டும் நம்ம சாயில படைப்போம்லாம். I say God, you're so selfish. ஆமா, ஏன்னா நம்ம என்னென்னு வந்தாக்கா ஆட் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பார். ஆமாவா இல்லையா? ரைட்டு. அதனால உங்கள் பொண்டாட்டி புருஷன் மூஞ்சனா பார்த்தாக்கா ஐயோ கேவலமாக இருக்குன்னு சொல்லாதீங்க, அழகா இருக்குன்னு சொல்லுங்க. கடவுள் முகங்க, தெய்வ குத்தமாயிரும். பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு குரங்கு சட்டை பண்ணாது அப்படின்னா சொல்லாதீங்க. பெத்து பிடிச்ச குரங்கு மாதிரி செஞ்சுட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க, தெய்வ குத்தமாயிரும். என் சேர்ச்சில் அப்படிதான் சொன்னாங்க, குரங்கு சேட்டை பஸ்தாவன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, குரங்கு சேட்டை, குரங்கு பைவாயான், நீ குரங்குனா உன்னை பெத்தவங்க யாருன்னு கேட்டேன். எப்படிங்க மனுஷன் குரங்கு பேச முடியும்? ஆமா இல்லையா? Don't say that. Call yourself, I am the image of God. If I am the image of God, God has given me power la. Alright. அப்ப என்னோட இமேஜ்ல ஆண்டோட இமேஜ்ல நம்ம இருக்கிறோம்னா, when you pray remember God is coming before you. ஆண்டவர் உன் முன்பாக தோன்றுகிறார், பிரசன்னத்தை காண்பிக்கின்றார், மகிமையை காண்பிக்கின்றார். நீ பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறதை பார்க்கிலும் அந்த ஆவிலே நடக்கிறவனா இருக்கணும். You see, that is what the people in the Acts did. The revival was so contagious they couldn't keep it themselves. அவங்களுக்குள்ள வைக்க முடியல. அதனால தான் பாருங்க, அவங்க போகிற இடம்லாம் சபை உருவாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க போய் தொடுவாங்க, அப்படியே அந்த ரிவைவல் அங்க போகும். அங்க போய் பேசுவாங்க, அப்படியே அந்த ரிவைவல் போகும். நீ நம்பட்டி பாருங்க, பேதுரு வந்துட்டு எல்லாரும் மின்னுக்கும் ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து முன்னாடி எல்லாரும் மின்னுக்கும் அவர் கேட்டாங்க, ஏய் நீ இந்த இயேசு கூட தானே இருந்தேன்னு. அதுக்கு பேதுரு என்ன செய்வாரு? மறுதலிப்பார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போய் பாருங்க, ஒரே பிரசங்கம் தாங்க அபிஷேகத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எங்க எதுங்க இதெல்லாம் நடந்துச்சு? 3 வாட்டி மறுதலிச்ச பேதுருக்கு என்னங்க தகுதி இருந்துச்சு பேசுறதுக்கு? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. அவன் எழும்பி நின்று எந்த இடத்துல அவர் தெரியாது என்று கோலையாக ஓடினானோ அதே இடத்துக்கு மீண்டுமாக எருசலேம்ல வந்து சொல்லுகின்றான், இந்த இயேசு கிறிஸ்து தாயா என்னுடைய ஆண்டவர், அவரை தாயா நீ கொன்னுட்டு போட்ட சிலுவையிலன்னு சொல்லுவாரு. போல்டான ஸ்டேட்மெண்ட். 3000 people will be saved. Wow. You know why? The spirit contagious. நீங்க அவர் பிரசங்கத்துக்கு முன்னால பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார் அவர் மேல. ஜெபம் பண்ணுவாரு, பரிசுத்த ஆவி இறங்குவாரு, போவாரு, வார்த்தை பிரசங்கம் பண்ணுவாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அங்கோட விட்டு திரும்பி போய் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவாரு, இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. This was contagious. The spirit was moving everywhere. பெரியமானவங்க எத்தனை பேருக்கு இவான்ஸ் ராபர்ட் தெரியும்? தெரியாது? அம்மாக்கு தெரியுமா? வெரி குட்மா. இவான்ஸ் ராபர்ட் என்பவர் வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். வேல்ஸ் தேசத்தில் அவர் ஒரு வாலிப சகோதரனாக இருந்தார். Go and read about இவான்ஸ் ராபர்ட். இவான் ராபர்ட் was a fantastic man. அவருக்கு ஆண்டவர் மேல அவ்வளோ பெரிய பக்தி கிடையாது.
ஆனா ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தது. ஒரு நாள் சேத் ஜோஷுவா என்கிற ஒரு தேவ பக்தன் ஒரு பெரிய விதமான கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் கரம் நீட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பிரேயர் மீட்டிங்கை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்றவர் தான் இந்த வாலிப பிரயாணத்தில் இருக்கின்ற இவான் ராபர்ட். எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, இதுக்குன்னா நீங்க கேட்டு ஆகணும். ஓகே, அப்ப இவான் ராபர்ட் என்ன செய்கிறாரு? அந்த கூட்டத்துக்கு போறாரு. சேத்து ஜோஷுவா ஜெபிக்க போறாரு. அவர் கூட்டத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓரமா வந்து உட்கார்றாரு. Now Ivan Robert was a normal ordinary young boy, but when he was sitting he couldn't sit. அவர் சொல்றாரு, என்னால உட்கார முடியல. சேத்து ஜோஷுவா ஜெபம் பண்ண அவரை அறியாமலே அவருடைய கால்கள் உட்கார்ந்த நாட்களிலிருந்து முடங்க ஆரம்பிக்கிறது. He began to slip down and began to kneel down, and then he said this word. அவர் இந்த வார்த்தையை சொன்னார், தேவனே என்னை முடங்கும் ஆண்டவரே, bend me Lord. That was a prayer that he prayed. God bent him, and the Lord said, Welsh will experience revival through you. உன்னை மூலியமாக ஆண்டவர் வெல்ஸ் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். உடனடியாக அவர் பார்த்த ஒரு தரிசனம், வெல்ஸ் தேசமே கர்த்தருக்கு எழுதி பரலோகத்துக்கு செல்கிற காட்சியை பார்த்தார். I tell you, within the years that of his ministry, Wales experienced tremendous revival. ஒரு பெரிய எழுப்புதலை வேல்ஸ் தேசமே சந்தித்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. இவான்ஸ் ராபர்ட் உடைய ஜெபமும் அவருடைய அக்கினிமயமான மகிமையான பரிசுத்தாவின் இடைப்பெறுதலும் இந்த இடத்துல வேல்ஸ் தேசத்துல நடக்குது. ஓகேயா? பக்கத்துல இருக்கிற ஒரு தீவு, லூவி என்ற ஒரு தீவு. You go and type this called Hebrides revival. Okay, Hebrides revival என்று சொல்லி நீங்க கூகுள் பண்ணலாம். I think our brother behind, நீங்க போட வேண்டாம், நீங்க மேபி நீங்க பார்க்கலாம். Hebrides revival அப்படி என்கிற ஒரு இடம், அதாவது லூவி தீவு. வேல்ஸ் பகுதி பொருசு, கடல் தாண்டி போய் ஒரு தீவு, சின்ன பட்டணம் லூவி. அந்த லூவி பட்டணத்தில் ஒரு செய்தி எழும்புது ஒரு சபைக்கு. வேல்ஸ் தேசத்தில் இவான்ஸ் ராபர்ட் மூலியமாக ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து விட்டார் என்று சொல்லி அந்த கதையை கேட்டது யார் தெரியுமா? ரெண்டு பாட்டி. ரெண்டு யாரு? வாய்ச்சான பாட்டி. பேகி, I forgot another lady's name, sorry, இன்னொரு ஆள் பேர் மறந்துட்டேன். ஒருத்தவங்க பேர் பேகி. ஓகேயா? ஒருத்தவங்க காது ரொம்ப கேட்காது, இன்னொருத்தவங்களுக்கு கண்ணு அவ்வளோ தெரியாது, மங்கி போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் பிரேயர் வாரியர் சபைக்கு. அல்லேலூயா. சரியா? அப்போ நீங்களும் நானும் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணும் கரெக்டாக இருக்கு, காதும் கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிறேன், you will be surprised. These two old ladies, அவங்க very small congregation. ஆனால் அந்த காங்கிரிகேஷனில் அவங்க ஃபேத்ஃபுல்லான பீப்புள். They spent every 2 days in a week, 9 மணிலிருந்து வெடிக்காலம்பர வரை they will be praying for revival. அவங்க கேட்ட காரியம் என்ன தெரியுமா தேவனிடத்தில்? ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்திலே இவான் ராபர்ட்னால நீங்க கொண்டு வந்த அந்த மகிமையான எழுப்புதல் உண்மையானால் இந்த இடத்துல நீங்க கொண்டு வரணும். பிடிச்சாங்க, கர்த்தருடைய காலை பிடிச்சாங்க. அந்த பாட்டிமா ரெண்டு பேரும் விடல. ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கணும், எப்படி தான் காலை பிடிச்சி கெஞ்சினாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. அந்த சபையில் அவ்வளோ பேர் ஆட்கள் கிடையாது. ஆனால் அந்த தீவே ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த ரெண்டு பாட்டி ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்தது? இந்த பாட்டி மூலியமாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கண் தெரியாத அந்த பாட்டிக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் சங்கீதம் 26, if I'm not mistaken, முழுமையாக தேவன் கொடுக்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்ற அந்த பகுதியை ஆண்டு முழுமையாக கொடுத்து அவர் வாசித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ கேட்டு ஜெபித்ததனாலே லூவி தீவிலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதை பிடிச்ச அந்த பாட்டி என்ன தெரியுமா செஞ்சாங்க? போய் தோச்சு எடுத்துட்டாங்க அவங்க லோக்கல் சர்ச் பாஸ்டரை. அவங்க பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னார் பாஸ்டர், அந்த இடத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போறான்னு, இந்த இடத்துல எழுப்புதலை கொண்டு வர போறான்னு. அவங்க சர்ச் அந்த பாஸ்டர் சொல்றாரு, அம்மா அந்த இடம் ரொம்ப சின்னதுமா, சர்ச் ரொம்ப சின்னதுமா, தீவு ரொம்ப சின்னதுமா, இங்க என்னமா நடக்க போகுதுன்னு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னார், அவர் செய்வார். சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க. So this pastor brought 10 names, 10 போதகருடைய பெயர்களை கொண்டு வந்தார் ஜெபத்தில். அப்போ சொன்னாங்க, அந்த பாட்டி மாட்டை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு. அந்த பாட்டிமா சொன்னாங்க, நீங்கள் தேவ ஊழியக்காரன், நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு. அவர் 9 பேர்கிட்ட கேட்டாங்க, 9 பேரும் டர்ன் டவுன்.
கடைசியா ஒரே ஒரு பாஸ்டர், his name is Duncan Campbell. இந்த பாஸ்டர் வந்துட்டு வேற இடத்துல ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சர்ச்சுக்கு போவாரு, ஒரே ஒரு பாட்டு கீபோர்டில் வாசிப்பாரு, டேன் போடுவாரு, ஒரு ஹிம்னலை வாசிப்பாரு, ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணுவாரு, சர்ச் முடிஞ்சி பாலே கம்பம் உண்மையிலே. அதனால தான் அதுக்கு மேலே இல்லை சர்ச்சு. இந்த பாஸ்டர் தான் கடைசி சாய்ஸ். அந்த பாட்டிமாட்ட சொல்லுவேன், அந்த பாட்டிமா சொன்னாங்க, இந்த போதகர் மூலியமாக தான் ஆண்டவர் எழுப்புதல் கொண்டு வர போகிறாரு, கூப்பிடுங்க டங்கன் கேம்பல் எங்கன்னு சொன்னார். அந்த பாஸ்டர் கூட்டிட்டு வர்றாரு. டங்கன் கேம்பல் வரும் பொழுது ஆண்டவருடைய எழுப்புதலின் அசைவு அவர் வருவதற்கு முன்னாகவே அந்த தீவையில் பரவ ஆரம்பித்தது. Now when Duncan Campbell came to that island, the first thing he said, I want to go and see the church. மத்தியானம் 6 மணிக்கு ப்ரோக்ராம், 11 மணிக்கு காலையிலே அவர் போகிறாரு. just to see where he can stand, எப்படி அந்த இடம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகிறாரு. அவர் கதவை திறந்து உள்ள போகிறாரு. the church is already full. And a young boy got up and said to Duncan Campbell, Pastor, start praying. Revival is here. You will be surprised to see. Duncan Campbell அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தினார். லூவி தீவு கர்த்தருடைய மகிமையை பார்த்தது. டங்கன் கேம்பல் ரொம்ப தாகம் எடுத்து எல்லாரும் ஆவில நிரம்பி கீழே படுத்து கிடக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற மாட்டு தொழுவத்தில் போயிட்டு கொஞ்சம் பால் கிடைக்குமா, ஏதாச்சும் கிடைக்குமான்னு போயிட்டு மாட்டு தொழுவத்தை திறக்கிறாரு. எல்லாரும் உணர்ந்து என்ன செய்யறாங்க, ஜெபிச்சிட்டு இருக்காங்க. They were slain in the spirit. You know why? When this man goes, the power of the Holy Spirit has went forth before him. Wow. This is the revival we want in today's world. இன்னைக்குள்ள உலகத்துல எழுப்புதல் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுகிற தருணத்துல கர்த்தருடைய அக்கினியை நீ ப்ரொடியூஸ் பண்ணனா எழுப்புதல் தானாக எழும்பி வரோங்க. That is what we want. So pray, but pray until revival comes. Pray until a fire comes and tell the Lord, Lord, until you bring a fire, I will never stop praying. நீ அக்கினியை கொண்டு வருவதை அநிர்த்தமா கொண்டு வராம நான் ஒரு ஜெபத்தையும் நாங்க நிப்பாட்ட மாட்டோம் ஆண்டவரே. அதுதான் பிடிவாதமான ஜெபம். 1 மாதம் எடுக்கலாம், 1 ஆண்டு எடுக்கலாம், ஏன் 10 ஆண்டுகள் கூட எடுக்கலாம். ஆனால் ஜெபித்து கொண்டிருக்கிற faithful-ஆன people God wants. You saw what Hannah did? அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும்னு நடந்தது என்று நீங்க வேதத்தை பார்த்தீங்க என்றால் வருடந்தோறும் அவள் ஆலயத்துக்கு செல்வாளாம். She never failed. You know what? One of the most powerful thing that prayer of Hannah did? It made God to undo what he has done. That's powerful. புரியுதா நான் சொல்றேனே? ஆண்டவர் செய்த காரியத்தை மீண்டுமாக மாற்றி அமைக்கிறதுக்கு வல்லமை கொடுத்தது அன்னாளுடைய ஜெபம். வேதம் சொல்லுகிறது அவளுடைய கருவை ஆண்டவர் சாத்தினார், அதை திறக்க வைத்தது அன்னாளுடைய ஜெபம். You made God to move. You know why? Because of the prayer that Hannah prayed. God wants that type of prayer today. God wants to hear that type of prayer. Not the prayer you say, thank you Jesus for the food. In Jesus name, amen. அந்த மாதிரி ஜெபம் இல்லைங்க. ஆண்டவர் உன்னை அதிகமாக பயன்படுத்த போறது என்ன தெரியுமா? The interceding of prayer that will spark the fire. That's the prayer that God is asking. அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கண்ட நாள் எப்ப தெரியுமா? என் ஜெப வாழ்க்கை மாறின உடனே தான். உங்களோட வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மாறினால் தான் தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியங்கள் மகிமையாக விளைவிக்கும். You will unlock the fullness of the power of the Holy Spirit in your life when your prayer life changes. And people will see you. You know what they will say? என்ன தெரியுமா சொல்லுவாங்களா பார்த்தாக்கா? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிட்டு. உங்களை எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு உயிரை காப்பாற்றுவார்னா நீங்கள் நம்புறீங்களா? I don't know how many of you believe that. But God wants to use all your tongues to save someone's life. We think it's just a program that நம்ம ஜெபிக்கிறோம். லாஸ் ஏஞ்சலஸ்க்கு, அமெரிக்காவுக்கு, கசாக்ஸ்தானுக்கு, ஜப்பானுக்கு எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல ஜெபிக்கிறோம் இல்லைங்க. நீங்க ஜெபிக்கிறதுல தான் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார். He wants people to pray, but not as an ordinary prayer person, as a prayer warrior. மகிமையாக ஜெபிப்பதில் கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அப்ப அனல் மூட்டணும்னா நம்மளுடைய ஜெபம் அக்கினியை கொண்டு வரணும்.
அந்த சீஷர்கள் மேலறையில் ஜெபம் பண்ணியே காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து. யோசிச்சு பாருங்க, நம்ம 1 மணி நேரம் ஜெபிச்சோம்னா, ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சோம்னா என்ன செய்வோம்? அப்படியே டைமை பார்த்துருவோம். அதில் ஒரு 4 கோட்டாயி வந்து இறங்கும், அப்படியே விடுவோம், தூக்கம் மங்கும். ஆமா இல்லையா? ரைட்டு. அண்ணா டிக்டாக் பார்க்கும்போது கண்ணு அப்படியே முடிச்சிருக்கோம். டைம் போகிறதே தெரியப்படுது பாஸ்டர். விடிய விடிய நவுத்தி தேய்ச்சி 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 தேய்ச்சி. இல்லை, தப்பா சொல்ல, நானும் சேனத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் போகுது. ஆவி அப்படியே இழுத்துரும். கெட்ட ஆவி பிடிச்ச உடனே அப்படியே என்ன செஞ்சிடும்? சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ராத்திரில். தூக்கத்தில் இல்லை, ஆல் ஆஃப் தெம் ஸ்லீப்பிங்களா. அப்போ நான் பெட்டில் நவுத்திட்டு இருக்கேன், ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். திடீரென்று 1 2 3 தலை நடுவில் நின்றுச்சு. பார்த்து ஒரே கத்து பயந்துட்டேன். பார்த்தா என் பிள்ளைங்க தான். அண்ணா அந்த இருட்டில் அதுங்களும் சேர்ந்து டிக்டாக்கை பார்க்குதுங்க சொல்லி அதை அறியாம நான் நவுத்திக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ நேரம். அப்புறம் அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து அவங்க மூஞ்சில படும் போது, தெய்வமே, உண்மையிலே பயந்துட்டேன். போங்க, நான் கத்துல என் வைஃப் பயந்துட்டாங்க, பிள்ளைங்களே பயந்து அழுந்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நிஜமா நினைச்சேன், என்னமோ உள்ள வந்து பார்க்குது போல அப்படின்னு நினைச்சேன். நான் ஐ தாட் தே ஸ்லீப், நான் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். பார்த்தாக்கா அவங்க எல்லாம் டிக்டாக்ல இருக்காங்க, என் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ இந்த மாதிரியா? ஓ, ஆனால் சத்தம் போடாம பார்த்ததுல தான் நான் பயந்துட்டேன். பெரிய மாணவர்களே, சில நேரத்தில் அப்படிதான் இருக்குது இல்ல? ஐயா நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும் ஐயா. ரொம்ப பேர் டிக்டாக்ல இருக்காங்க, சிரிக்கிறாங்க எல்லாம். அதிகமா ஜெபம் பண்ணணும் நம்ம. No, you see, I will never say it's not wrong to see. It is wrong for everything. Trust me. ஓகேயா? இது எல்லாம் நம்ம டைமை கடவுள்ல இருந்து எடுத்துருச்சு, உண்மைதான். ஓகே, நீங்க ஃபேஸ்புக்கில் 1 மணி நேரம் செலவு பண்ண முடியும்னா, கர்த்தர் பாதத்தில் செலவழிக்க முடியலன்னா, you are gone. That's it. I'm a football freak. நான் வந்து ஒரு பந்துலாட்டு பார்க்குற ஒரு ஃப்ரீக். மான்செஸ்டர் யுனைடெட்னு நான் சொன்னேன்னா இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ கொஞ்சம் அடிபட்டு இருக்கோம். ஸோ வெடிக்காலம்பரை ஏஞ்சி கேம் பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப ஆசை. என்ன பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இதுக்கு ஏஞ்சி பார்க்க முடியுது, என் போதத்தில் ஒரு நாள் உட்கார முடியல. அன்னைக்கு விட்டேன். அதுக்கு ஒரு கும்பிடி, நீயும் நல்லாரு நானும் நல்லா இருக்கிறேன். நான் ஏஞ்சேன்னா ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஜெபம் மட்டும் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வேண்டாம். இன்னும் why? If God can be selfish, why can't we be selfish? If God wants the best for us, why can't we give the best for God? ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது சிறந்ததை கொடுக்கணும். ஆனா நான் கர்த்தருக்கு கொடுக்கும் போது மட்டும் பாதியில பித்தில மிச்சி குச்சி எல்லாம் கொடுக்கணும். No, that is a wrong concept. It's always a both ways. He gives the best, you give the best, because he will never give you not the best. Hallelujah. அதனால பெரிய மாணவர்களே, அனல் மூட்டி எரிய வைக்கணும்னா இந்த அக்கினி உங்க வாழ்க்கையை மாற்றும். Now another thing, what time I finish here? Have I crossed the time? Yes. Is it 5 minutes? Okay, 5 minutes முடிச்சிடுறேன். ஓகே, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கர்த்தருடைய அக்கினி முழுமையாக ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளும் பொழுது, now what happens when the power of the fire began to consume you? அப்பொழுது நீ நடக்கும் பொழுது உன்னுடைய அக்கினியின் வாழ்க்கை பிறரோட வாழ்க்கையை எரித்து விடும். புரியுதா நான் சொல்றேன்னு? That means people look at you, they will change. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கணும். நீ அக்கினியில நடக்கிற, உன்னோட அக்கினி உன்னை பற்றி நீ அது முறையாக நடக்கும் பொழுது, people look at you, their life will be transformed. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்னு? இன்னைக்கு 10 பேரை பார்க்கும்போது ஒரே ஒரு அக்கினி அங்கே எரியணும். அப்ப தூர்த்தன் சொல்லுவாங்க, ஏய் கிறிஸ்தவன் பத்தியா அங்க நிக்கிறான். இன்னைக்கு 10 பேர்ல பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கு, ஏன்னா சேமா இருக்கிறாங்க. No, we are called to be different because we are carrying a different God. அதனாலே ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அக்கினி வரணும். ஆராதனையில ஒரு அக்கினி வரணும், ஜெபத்துல ஒரு அக்கினி வரணும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில அக்கினி பிரவேசிக்கணும், உன் பிரசங்கத்துல அக்கினி இறங்கணும். பிரியமானவர்களே, 10 வருடத்துக்கு முன்னால நான் பிரசங்கித்தா இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஆட்கள் கேட்பாங்களான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு. ஆண்டவர் கொண்டு வருவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? I chose the right path in saying that I want that fire. You can do wonders than all of us here. மற்றவர்களை பார்க்கிலும் நீ பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரே மகிமையான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும்.
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். 1905 வருஷத்துல முக்தி என்ற ஒரு இந்தியா பகுதியில் ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. அப்ப ஒரு இவாஞ்சலிஸ்ட் பேரு ராமபாய். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் சத்தியத்தை குறித்து பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க. when she was evangelizing to these women, the women began to see God in a different way. ஆண்டவரை வித்தியாசமாக பார்த்து அக்கினியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். so they decided one thing. பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை டிசைட் பண்றாங்க. வாலிப பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா, என் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடணும், அதிகமான நேரத்தை செலவழிக்கணும் சொல்லிட்டு they move into an intense time of prayer. இன்டென்ஸ் டைம் அப்படின்னா ஆழமான ஒரு ஜெபத்துக்குள்ள நடத்தி செல்லப்படுகிறாங்க. அப்ப அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், கூட்டமாக சேர்ந்து ஜெபிக்கிற உண்மையா நடந்த சம்பவம், அது கதை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. திடீரென்று கூட்டத்தில் இருக்கிறவங்க நெருப்புனால எரிஞ்சு கொண்டிருக்கிற காரியத்தை கண்களினால் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இவாஞ்சலிஸ்ட் வந்துட்டு அதை பார்த்த உடனே she began to feel that the fire has consumed her. அப்படின்னா அவங்களுக்குள் இருந்த அந்த அக்கினியானது அதை பட்சிக்க ஆரம்பிக்கின்றது. அப்ப சுற்றி இருக்கிறவங்க என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க, நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வாளி நிறைய எடுத்து ஒரே அடி அந்த பொண்ணு மேல. ஆனா அந்த தண்ணீர் அந்த அக்கினியை அணைக்கவில்லை. Then the girl opened the eyes and told, என்ன சொன்ன வார்த்தை தெரியுமா, பரிசுத்த ஆவியானவரின் மேல் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். உடனடியாக அவர்கள் அறிந்து கொண்டாங்க அந்த அக்கினி அவர்களை பட்சித்தது என்று. ஏன்? நீ ஜெபம் பண்ணும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அக்கினி பிறரை மூலமாக பட்சித்து உன் சபையே அக்கினிக்குள்ள எழுப்பணும். பிரியமானவர்களே, உன் சபைகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. Today we are worried so much about what others, how people are praying. No, say Lord, let the fire fall on me. உன் தலையை ஓப்பனா கொடுங்க. ஆண்டவரே இங்க இறக்குங்க, இங்க இறக்குங்க, நான் கையை இங்க வச்சிடுறேன். இங்க நிரம்பிச்சுன்னா அக்கினி வந்துச்சுன்னா அங்க எரியணும், அங்க எரிஞ்சிச்சுன்னா அப்படியே அங்காண்ட எரியணும், அப்படியே சபை முழுக்க எரியணும். ஹல்லேலூயா. I want to tell you this which I felt in my spirit today. Pastor is a very gifted man. He has a very strong, powerful prayer team. ஒரு பெரிய வல்லமையான ஜெப குழு ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார், இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். So don't miss it. I want you to experience the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வதை மூலமாக மட்டுமல்ல, அந்த அக்கினி உங்களை பட்சிக்கணும். As I told just now, don't forget, prayer gives birth to fire, fire gives birth to revival. இந்த 3 காரியத்தை குறித்து காலையிலும் இப்போ நான் பேசினேன். அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டிலே நிச்சயமாக உங்க மூலமாக ஆண்டவர் ஒரு அக்கினை கொண்டு வருவார். அந்த அக்கினை ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். I'm not going to just come and say flourish சொல்லிட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டு ஊக்கு வச்சுட்டு போலாம், அது வேலையே கிடையாது. You know, you don't see me hardly in any internet, YouTube. நாங்கள் பிரசங்கம் பண்ணுற அவ்வளோ பெரிய பேச்சாளர்னா கிடையாது. But I know I move in my spirit gifting that the Lord has given me. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிஃப்டிங்கில் நான் மூவ் பண்ணுறேன். And I'm telling this to you. You will see extraordinary taking place. வல்லமையான காரியங்கள் உங்கள் ஜெப கூட்டத்திலே வெளியரங்கமாய் வரப்போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் கேட்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். நீ அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் ஜெபத்தில் இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் அக்கினியை விளைவிக்கும், அக்கினி எழுப்புதலை உண்டாக்கும், உன் சபை மகிமையான காரியங்களை பார்க்கும். As a man of God, I bless all of you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் அந்த ஜெபக்குழுவை இன்னும் பெரிதாக்குவாராக. Be the pillar of the church. Be the foundation of the church. And let the church grow. அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்யலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் என்னோடு இடைப்பற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே அவர்கள் காத்திருந்த காரியங்களை பார்த்தோம். இந்த நாளில் அவர்கள் ஜெபித்து அக்கினியை பெற்றுக்கொண்ட ஒரு காரியங்களை பார்த்தோம். அக்கினியின் மூலமாக விளைவித்த வல்லமையான காரியங்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இடைபெறுகிற தருணங்களை பார்த்தோம். தேவனே, எங்கள் மத்தியிலும் நீர் அக்கினியை பொழிய பண்ணும்.
அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அனல் வரணும். எத்தனையோ வல்லமையான காரியங்கள் செயல்படுகிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, எங்களுடைய ஜெப குழுவும் ஒரு நாள் சபைகள் பேச வேண்டும் ஆண்டவரே. வல்லமையான காரியங்கள் இடைபெற்றது என்று சொல்லி கர்த்தாவே, அதன்படியாக வல்லமையான காரியங்களை கொண்டு வாங்க. Lord, I pray and bless the pastor. I pray that bless the elders. I pray and bless all the prayer warriors here, Master. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினியின் மகிமை அவர்கள் மேல் சூழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே மகிமையாக உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த ஜெப குழு ஆண்டவரே, இந்த சுற்றி இருக்கிற வட்டாரத்துக்கே ஆண்டவரே வெளிச்சமாகவும் ஒளியாகவும் காணப்படணும். whenever ஆண்டவரே எல்லாம் போகும் இடமெல்லாம் கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டு அனுகூலமாக வேண்டும். கர்த்தர் தாமே நீர் வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.